பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் அக்கட்சியின் தலைவராக தொடர இனி தகுதியற்றவர் என்ற ஆய்வாளர் ஒருவரின் கூற்றினை பாஸ் கட்சியின் பல தலைவர்கள் நிராகரித்துள்ளனர். ஹாடியின் கவர்ச்சி, அறிவு மற்றும் அனுபவத்தை மேற்கோள் காட்டி கட்சியை வழிநடத்துவதில் ஹாடி மேம்பட்டவர் என்று பாஸ் கட்சியைச் சேர்ந்த அமார் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அவர் பலவீனமாக தோன்றினாலும் உறுப்பினர்கள் இன்னும் கட்சியை வழிநடத்த அவரை நம்பியிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் நிக் அப்துல் அசீஸ் நிக் மார்ட்டின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதா அல்லது புத்ராஜயாவை கைப்பற்றும் முயற்சிகளில் கட்சியை தொடர்ந்து வழிநடத்துவதா என்பதை முடிவு செய்வது அவரது விருப்புரிமை மற்றும் ஞானத்தை பொறுத்தது என்று அவர் எஃப்எம்டி இணைய ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். நாட்டின் கொந்தளிப்பான அரசியல் நிலப்பரப்பில் கட்சியை வழிநடத்துவதில் ஹாடியின் தலைமை மிக முக்கியமானது என்று பாஸ் கட்சியின் உல்மா மன்ற தலைவர் அமாட் யஹாயா வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் இஸ்லாமிய கொள்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதை உறுதி செய்வதற்கு ஹாடியின் அறிவு விலைமதிப்பற்றது என்று பாஸ் அறிஞர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று அவர் கூறினார். ஹாடி இனி பாஸ் கட்சியை வழிநடத்த தகுதியற்றவர் என்று ஒரு ஆய்வாளரின் கருத்துக்களை நேற்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவும் இந்தோனேசியாவும் அந்தந்த அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்களுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டு முன்னணி பிராந்திய ஜாம்பவான்களான பெட்ரோனாஸ் மற்றும் பெர்டாமினாவின் ஒத்துழைப்பை உறுதி செய்வதே தங்கள் உறுதிப்பாடு என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவுடன் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரத்தில் நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர். இச்சந்திப்பில் இந்தோனேசியாவுடனான நீண்டகால எல்லை மற்றும் தொழிலாளர் பிரச்சனைகளை மலேசியா ஒழுங்கான மற்றும் திறமையான முறையில் தீர்க்க முடியும் என்று பிரபுவு குறிப்பிட்டார். ஒய்டிஎல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இயோ குடும்பத்தினருடன் ஜாசேகா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னா இயோவை சம்பந்தப்படுத்தி பேசியதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பேரா பாஸ் கட்சியின் தலைவர் ரஸ்மான் ஜகாரியா தெரிவித்துள்ளார். தம்முடைய உரையில் ஹன்னா பற்றி தாம் குறிப்பிட்டது தவறு என்பதை உணர்ந்துள்ளதாக தமது முகநூல் பக்கத்தில் ரஸ்மான் ஒப்புக்கொண்டுள்ளார். எந்த ஒரு தொழிலதிபருடனும் அல்லது ஒய்டிஎல் குழுமத்துடனும் ஹன்னாவுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை தாம் ஒப்புக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டைப்பிங் சிறைச்சாலை அதிகாரிகளினால் அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட கைதிகள் தாக்கப்பட்டதில் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக கூறப்படுவது தொடர்பிலான விசாரணையை மத்திய போலீசார் தங்கள் வசம் எடுத்துக் கொள்ளவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு உதவுவதற்காக 82 பேர் தங்களின் வாக்குமூலங்களை அளித்திருப்பதாகவும் அவர்களில் 2 சிறைச்சாலை அதிகாரிகளும் அடங்குவார்கள் என்றும் பேரா மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் ஜூல்காஃப்லி சரியாட் கூறியதாக பெரிதா ஹரியான் தெரிவித்துள்ளது. அதிகமான புகார்கள் செய்யப்பட்டிருந்தாலும் இச்சம்பவம் புக்கிட்டமானுக்கு மாற்றப்படும் என்பதுடன் ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தற்போதைக்கு இச்சம்பவம் கொலைக்கான குற்றவியல் சட்டத்தின் செக்ஷன் 302 கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இளைய தமிழவேல் ஆதிகுமணனின் மனைவியார் திருமதி இந்திராவதி பாய் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். சிறிது காலம் உடல்நலம் குன்றியிருந்த அவர் நேற்று முன்தினம் சிகிச்சை பலன் இன்றி காலமானார். நேற்று தெப்போங்கில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினார். அரசியல் பிரமுகர்கள், சமூக இயக்கங்களின் பொறுப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். அவரின் நல்லுடல் செராஸ் மின் சுடலையில் தகனம் செய்யப்பட்டது. ஜொகூர் கோத்தாதிங்கி கோத்தாஜயாவில் நேற்று மதியம் தனது காலணிகளை எடுக்க முயன்ற 9 வயது சிறுவன் கால்வாயில் மூழ்கி இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மதியம் 3 மணியளவில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்ததை அடுத்து கால்வாயின் நீரோட்டம் அதிகரித்ததால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோத்தாதிங்கி காவல்துறை தலைவர் யூசுப் ஓஸ்மான் தெரிவித்தார். இந்நிலையில் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சிறுவனை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.